இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த ஹம்சவர்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன். ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான். நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான்னு தான் கூப்பிட்டா. ஏன்னா எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான். ஏன்னா சரவணன் என்னோடய நண்பன். அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான். நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன். திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அப்படின்னு. ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான். அவன் காட்சி மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனை வந்து நல்ல பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எதுவுமே பேசலை. ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க, அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா என்னம்மா இப்படி பண்ணிட்டா, இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு. என்ன பண்ண ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன அப்படி பண்ணிட்டா, நீ பொண்ணுகிட்ட பேசு, ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான். எனக்கு இதை பார்த்தோன்னே பாலச்சந்தர் சாருடைய ஒரு மூவியை பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா, நான் எழுதுனேன் அப்படின்னேன். நீ எப்படி எழுதுன? நீ எனக்கு அதுதான் என்ன உனக்கு தோணுச்சு, எப்படி எழுது, எனக்கு ஒன்று புரியல. எனக்கு நீ எப்படி தோணுச்சு? இல்லை நான் அந்த 80s சைடில் இருக்க படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு இதுக்கும் ஒரு டயலாக் வரலையே அப்படின்னேன். இல்லை எனக்கு அந்த டயத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன்னு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன். இங்கே நிறைய பேர் துண்டு போட்டிருக்கிறாங்க. நான் ஒன்று சொன்னேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், நான் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன், ஒரு நாள் மீட் பண்ணுவோம், இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளேக்குள்ளே இருக்குது, உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட மீட் பண்ணணுன்னு நான் அங்கே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு, எல்லோரும் நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார், ஏன் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஒரு சந்தோஷம். ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேரும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண 2 பேருமேங்க, ஐயோ நான் இப்போ சொல்ல அப்போயே பார்த்தவொன்னே கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ஐயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப எடிட்டர், மியூசிக் டைரக்டர் கண்ணா, சூப்பர் கண்ணா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேனை பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன். இதை வந்து ஒரு 80s 90s நடக்கிற ஒரு விஷயம், அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு, செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம். எதுவுமே இல்லாமல் அந்த காலகட்டத்தை கொண்டு போனதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சிறந்த நடிகர்கள் தான். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போலுக்கு, ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கா அப்படின்னு. இல்லை அவங்க இல்லை பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம வந்து எனக்கு இது பண்ணாது இல்லை, எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல். இப்படி ஒரு விஷயத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு இடம் இருக்குமா? நன்றி. கன்னி எல்லாருமே கொண்டாடிருக்கான். ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் உடனே பார்த்தோன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க வாய்ஸ் நோட்டை எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன். இந்த பாரு நான் என்ன, ஏன்னா எனக்கு என்ன தெரியல, என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால நான் ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும். ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்ன நான் அப்படி பண்ணிட்டா, யாருன்னா அந்த பொண்ணு, ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடலை, பயங்கர பாசிட்டிவாக. ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. நன்றி. தேங்க்யூ. ஹாய், என் பேர் மிருதுலா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் ஹியர். ஓகே, ஸோ கன்னி ஸ்டார்டட் ஆஃப் அஸ் அ வெரி ஸ்மால் ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கரிஷ்மா என்கிட்ட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் ஃபார் அ காலேஜ் ப்ராஜெக்ட் அக்கா, அப்படி பண்ணுறோன்ற மாதிரி. பட் அதை எடுத்து முடிச்சு அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்து. அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஆஸ் எ டீமாக இவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூயிங் அ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மைர். பிகாஸ் லிட்டரலி நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை. ஸோ இட் வாஸ் ரியலி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் யா, ஸோ கரிஷ்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அனன்யா கங்க்ராச்சுலேஷன்ஸ். And you all did a great job, and thank you for giving me this opportunity to be Kanni in your first project. I think it's really memorable for me, and it will be memorable for you guys as well. Yeah, thank you so much. And it was great working with you all. And Ram Nishant, he was like amazing on screen, and I loved working with everybody here. Thank you. சமூக வலைதள பக்கங்களில் தன் நடிப்பால் நம்பிக்கை ஊட்டியவர். கன்னியின் தோளுக்கு துணையாக அடிமனசு காயங்களுக்கு காட்சிகளில் மருந்தாக நிற்கும் கதாபாத்திரம். காதல் மலரும் உரையாடல்கள், கோபமும் சோகமும் ஒவ்வொரு பயணத்திலும் விரல் பிடித்து அழைத்துச் செல்லும் கதாபாத்திரத்தில் அருமையான நடிப்பை வழங்கிய ராம் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இல்லைடா, நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் தான்ண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும் போது யாராலையுமே நம்ப முடியாது. என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும் போது கேட்டாங்க, இதோட டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏஜ் சொன்னோம். ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா, ஏய் மச்சான் எங்கடா போகிற, இங்கே தான்டா போகிறேன், இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு. ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைலாக் வரும், கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லைன்னு. இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு முதல் பாராட்டுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா, நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க, எங்கள் வீட்டில் தந்ததில்லை. அதுக்கு முதல் பெரிய பாராட்டு சார். உண்மையிலுமே நீங்கள் செம்ம பெரிய ஆள் சார். நீங்கள் பெரிய ஆள் தான் சார். சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார். அதான் சார், உண்மையிலுமே எங்கள் அப்பா 10 ரூபா கேட்டால் இப்போ இருந்துட்டுறாரு சார். ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள். இல்லை சார், ரொம்ப வியப்பாக இருக்குது சார். காலேஜ் படிக்கும்போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தான் எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கை வைக்கல சார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லிட்டு இருக்காரு. எஸ், கொஞ்சம் பேசுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட மொதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. நன்றி.